பதான்கோட், ஜம்மு, லே, முந்த்ரா, ஜாம்நகர், ஹிராசர், போர்பந்தர், கண்ட்லா, புஜ் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் 8000 எக்ஸ்தல கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு வலியுறுத்தியதை தொடர்ந்து எக்ஸ் நிறுவனம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் எல்லையோர நகரங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. பதான்கோட் செக்டார் பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் உரி, குப்வாரா, தங்தார் மற்றும் கர்னா செக்டார்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது. இமாச்சல பிரதேச உனா மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்களுக்கான அனுமதி தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் இல்லங்களுக்கு செல்லவும் பொது இடங்களை கூடுவதை தவிர்க்கவும் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் நௌஷேராவில் பாகிஸ்தான் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டாவில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. கராச்சியில் அவசரமாக துருக்கி கார்கோ விமானம் தரை இறக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக வியட்நாமிலிருந்து துருக்கி சென்ற விமானம் கராச்சியில் தரையிறங்கியக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜம்முவில் இருக்கக்கூடிய சம்பவ மாவட்டத்தில் சர்வதேச எல்லையில் பெரிய ஊடுருவல் ஏற்பட்டிருக்கிறது. விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்து கொள்ளலாம் என்று இந்த சூழலில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், தர்மசாலா செல்லக்கூடிய டிக்கெட்டுகளை ரத்து செய்து கொள்ளலாம் என்று இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தற்பொழுது இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் அதிகாலையில் பயங்கர வெடிகுண்டு சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பூஞ்ச், ரஜோரி பகுதிகளில் வெடிகுண்டு சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அமெரிக்கா இந்த இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியான சூழலில் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதட்டம் தொடர்பான விவகாரங்களில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கிறது. ஜம்மு, பதான்கோட், உதம்பூர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்திய ராணுவ வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து S-400 என்ற அயன்டோம் என்று அழைக்கப்படக்கூடிய அதைவிட சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது இடைமறித்து அதனை அழித்திருக்கிறது. 15 ராணுவ நிலை மீது தாக்குதல் முயற்சி என்பது இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக முறியடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்முவை குறிவைத்த ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். ஜம்மு நகரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தற்போது பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு ஜம்மு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. டெல்லியில் அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் டெல்லி அரசு தெரிவித்திருக்கிறது. போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசு ஊழியர்களுக்கான விடுமுறையை ரத்து செய்வதாக டெல்லி அரசு கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எல்லையோர மாநிலங்களில் அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எல்லை பகுதிகளில் குறிப்பாக இந்த ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய காரணங்களால் அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு அச்சமும் பதற்றமும் இல்லாத வகையில் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளால் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் அவர்களுடைய அச்சத்தையும் பதற்றத்தையும் போக்கக்கூடிய வகையிலும் உடனடியாக இந்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் அரசு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் மிகவும் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை?
அதாவது அவர்கள் நீண்ட நாளாவே நம்ம நாட்டு மேல இது போல தீவிரவாதிகள் அனுப்பி பல வகையில நம்மளை ப்ரோவோக்கிங், ஆங்கிலத்துல சொல்ல போனா நம்மளை தூண்டிக்கிட்டு சீண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் மீடியாவுக்கு ரிப்போர்ட் போகாம இருந்தது. ராணுவத்தை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய நடவடிக்கை, பொதுமக்களுக்கு எதிர்ப்பான நடவடிக்கை, இது நம்மளால சகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அது கடைசியா பேல்காவனுடைய இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு சின்ன துவக்கம்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 20-30 இடத்துல அவங்க இது போன்ற தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டங்கள் வெளிப்படையா நம்ம ராணுவத்துக்கு தகவல் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது மேல்படி நம்ம சகிக்க கூடாது, இத மேல்படி நம்ம தொடர்ந்து இது போல நடக்கட்டும் நம்ம மௌனமா இருந்தோம்னா இது பெரிய அளவுல நம்ம நாட்டுல மக்களை பாதிக்கும். அவங்களுடைய பல விதமான நோக்கம் என்னன்னா, நம்ம நாட்டுல பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடாது, மற்ற நாட்டுல இருந்து இங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் திறக்க கூடாது, நம்மளுக்கு மேலை நாடுகள் எதுவும் உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மறைமுகமான சைனாவினுடைய ஒரு மன எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணது. இன்னும் அவங்களுக்கு மனசுல துணிவு என்னன்னா, சைனா அவங்களுக்கு முழுசா உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நிலங்கள் எல்லாம் அந்த பக்கம் கில்ஜிட் பாகிஸ்தான் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிகமான நிலப்பரப்பை சைனாவிட்ட அவங்க ஏற்கனவே கொடுத்து அந்த பக்கமா சாலை போக்குவரத்து மற்ற போக்குவரத்து எல்லாம் வச்சிருக்கிறதுனால துணிச்சலா அவங்களுக்கு சைனா சப்போர்ட் பண்ணோம். அதனால நம்ம இந்தியாவை அடக்குமுறையை கையாளலாம், நம்மள்ட்ட ஆட்டம் பம் இருக்கு, இப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த தீவிரவாதிகளால பல இடங்கள்ல பல விதமான பிரச்சனைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி நம்மளுடைய பொது ஜனங்களை, சாதாரண மக்களை, பாமர மக்களை இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1600 1800 பேருக்கு மேல தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் கடந்த 15 வருஷத்துல. இதெல்லாம் ரிப்போர்ட்டுகளை பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நாடும் இந்த அளவுக்கு சகிச்சிருக்க மாட்டாங்க. இதே நிலைமை அமெரிக்காவுக்கோ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு ஒரு 100 கேஷுவாலிட்டி ஆயிருந்தாவே பெரிய போர் தொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய அகிம்சை போர் வேண்டாம், நமக்கு இது போல சீரழிவு பாதையில போகக்கூடாதுங்கிற ஒரு பல நோக்கத்தோட இருந்த அரசாங்கத்தினுடைய அந்த செயல்களால் இப்ப அவங்க இந்த அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு. இனி இது போன்ற காரியங்கள் அவங்க செய்யாம இருக்கணும்னா பாகிஸ்தான்ல இருக்கிற அனைத்து தீவிரவாத ட்ரைனிங் கேம்பும் அழிக்கப்பட வேண்டும். அவங்க கிட்ட தங்கி இருக்கிற அனைத்து தீவிரவாத அந்த உதவி மையங்கள், ட்ரைனிங் பயிற்சி மையங்கள் எல்லாம் அழிக்கப்படணுங்கிறது தான் ஆல் ஓவர் வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுமே விரும்புறது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடா மாறிடுச்சு, அவங்க கொடுக்கிற உதவியை எல்லாத்தையும் தீவிரவாதிகளுக்கு பயிற்சிக்கு பயன்படுத்துறாங்க, தீவிரவாதத்தை தான் தூண்டுறாங்க, மற்ற எல்லா நாடும் கொஞ்சமாவது சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா பாகிஸ்தானை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படி அவங்க உருவாக்கி இருக்காங்க. இப்படி ஒரு மேலை நாடுகளுடைய கருத்தை எல்லாம் கேட்டுட்டு இந்தியா தீவிரமா ஆலோசனை பண்ணி தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையத்தை அழிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம். நாம் பாகிஸ்தானுடைய மிலிட்டரி கேம்போ, மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலேயோ போர் ஆரம்பத்துல நம்ம தொடுக்கல. இப்ப அவங்க கிட்டத்தட்ட 16 இடத்துல கடந்த ஒரே நாள்ல போர் தொடுத்திருக்காங்க பாகிஸ்தான். அதனால நம்மளுடைய நேவி முந்தா நாள் வரையிலும் சும்மா இருந்த நேவி நேரத்திலிருந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ஸ் முழுமையாக ஈடுபட்டிருக்கு. இந்த பக்கம் குஜராத், ராஜஸ்தான், கூடவே ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் அந்த பார்டர் ஏரியாவில் கிட்டத்தட்ட 16 இடத்துல நேற்றுக்கு நைட்டு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அனைத்தும் முறியடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்கு கேஷுவாலிட்டி எதுவும் இதுவரையிலும் இல்லைங்கிறதா நம்ம ரிப்போர்ட்டு. பாகிஸ்தானுடைய ஒரு பைலட்டை ராஜஸ்தான் செக்டர்ல உயிரோட பிடிச்சி பிணைய கைதியா நம்ம நாட்டில் வச்சிருக்கோம். இது பொதுமக்கள் பீதி அடைய வேண்டியதில்லை. நம்ம நாடு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா இல்லை. இப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நம்மள்கிட்ட போதுமான ஏற்பாடுகள் இருக்கு. தென் பிராந்தியங்கள்ல வேணா இது போல
போர் பத்தி அதிகமா விழிப்புணர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அனைத்து ஏற்பாடும் நம்ம நாட்டுக்கு இருக்கு. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம். அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம அரசாங்கம் செய்யும். அதே போல இப்ப போர்னு சொன்னால் நாங்க முன்னாள் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவங்க அனைவரும் எந்த நேரத்திலும் எந்த விதமான உதவியா இருந்தாலும் இறங்கி தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இது எல்லா மாநிலத்திலையும் நாங்க தபால் எழுதி அந்தந்த மாநில கவர்னர், முதலமைச்சரை, அங்கங்க இருக்கிற முன்னாள் படை வீரர்களுடைய அமைப்புகளை தொடர்பு கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வடநாட்டுல எல்லாம் அப்படிதான் செய்வோம். பொதுவாகவே போர் நடக்கும் பொழுது கீழே இருந்து சாப்பாடு சப்ளை பண்றது, தண்ணி சப்ளை பண்றது, மற்ற விஷயங்களை சப்ளை பண்றதெல்லாம் பால், காய்கறி, மற்ற விஷயங்கள், சமைத்த உணவுகள், இதெல்லாம் முன்னாடி கன்வென்ஷனல் வார் நடக்கும் பொழுது அப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ விஞ்ஞான ரீதியா வாருங்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த உதவிகள் தேவைப்படலைன்னாலும் பின்னாடி இருந்து மற்ற லாஜிஸ்டிக் சப்போர்ட், பெட்ரோல், டீசல், மற்ற ஆமினேஷன் சப்ளை, இப்படி வர்ற இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி டியூட்டி, அவர்களுக்கு பிளைனா பாதுகாப்பு, இந்த மாதிரி ஏரியாவுக்கு எல்லாம் வட மாநிலங்கள்ல முன்னாள் படை வீரர்கள் தயார் நிலையில இருக்காங்க. அழைத்தால் அவர்கள் உதவி செய்வாங்க, பொதுமக்களுக்கும் உதவி செய்வாங்க. எனவே நான் சொல்றது இது ஒரு துவக்கம். பாகிஸ்தான் மேலும் மேலும் இந்த தீவிரவாத அமைப்புகளை ஊக்கப்படுத்தாம, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்காம, அவங்களுடைய பயிற்சி மையம் எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஒரு நல்ல நாடு மாதிரி, ஒரு திரும்பி நடந்த ஒரு நல்ல நாடு மாதிரி நடக்கிற வரையிலும் இந்த போர் நிக்க போறதில்லை. இது துவக்கம். இந்த போர் ஒரு சரியான முடிவுக்கு வர்ற வரையிலும் உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சைனாவை தவிர. இது என்னுடைய கருத்து. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கருணரசு. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் எல்லைப் பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் விமான பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டுகளை ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகள் எந்தவித கட்டணமும் இன்றி அதனை ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் தொடர்ந்து வெடிகுண்டு சப்தம் கேட்டு வருவதாகவும் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதற்றத்தை தணிக்க இந்தியா, பாகிஸ்தான் முன்வர வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.